காட்டுக்கு வருகின்றார். அப்படியே விட்டா ஒரு காட்டுக்கு வரக்கூடிய நேரத்தில இந்த ஆயாவட்ட காளியம்மா வார்த்தை என்னமா செய்தா? நமக்கு ஏற்ற இடத்தை பார்க்க வேண்டும் அல்லவா? ஆமா ஆமா அப்படி என்று சொல்லி தனக்கு இருக்கிறதுக்கு ஒரு கோட்டையை அமைக்கிறார். அப்படி கோட்டையை அமைக்கும் போது அந்த பெண்ணரசி கோட்டையில ஆமாம்மா நம்ம இருக்கிறது தெரியணும் இல்ல? ஆமா நம்ம இருக்கிறது 4 பேருக்கு தெரியணும் இல்ல? நம்ம இருக்கிறது 4 பேருக்கு தெரியணுமா? கண்டிப்பா தெரியணும் இல்லாமா? கண்டிப்பா. ஆமா நேத்து இந்த கூட்டம் கிடையாது. எனக்கு தெரியாது. நேத்து இந்த கூட்டம் கிடையாது. நான் பார்க்கல. ரெண்டே பாட்டி தான் உட்கார்ந்திருந்தாங்க. அப்ப அந்த பாட்டிக்கு தான் உங்களை பிடிச்சிருக்கு அதான் உட்கார்ந்திருக்காங்க. கிடையாது. இன்னைக்கு நீ வந்ததுக்கு அப்புறம் தான் கூட்டத்தை பார்க்க முடியுது. அவங்க நினைச்சிருப்பாங்க ஏதோ ஒரு பொம்மை வந்து உட்கார்ந்துட்டு பேசுதே, இந்த பொம்மைக்கு சுவிட்ச் இருக்குமா இருக்காதான்னு நினைச்சிருப்பாங்க. இந்த பொம்மை கரண்ட் பொம்மை தான். ஆமா அப்பப்ப சார்ஜ் போடணும். சார்ஜ் போட்டா தான் பேசும். அதான் இன்னைக்கு பவர் கட் ரொம்ப ஆனதுனால லேட் ஆகி வந்திருக்கேன். அடியா சார்ஜ் போட்டு வச்சிருந்ததா? ஆமா இவ்வளவு நேரம் பேட்டரி மாட்டி வச்சிருந்தது. அடியா அதான் லேட் ஆகி வந்துச்சு. ஆமா சார்ஜ் ஃபுல் சார்ஜ் ஏறிட்டா கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு. அடியா மைக் நல்லா இருக்கிற வரைக்கும் சார்ஜ் இருக்கும். ஆமா அதுக்கு அடுத்து போயிடும். மைக் சரியில்லைன்னா சார்ஜ் கம்மியாயிடும். இப்ப மைக் சூப்பரா இருக்கு. ஆமா லைட்டா எர்த்தடிக்கு. தாத்தா அழகா மைக் செட்டு சவுண்ட் நச்சிட்டு இருக்கு. நச்சுன்னு வச்சுட்டு இருக்காரு நம்ம தாத்தா. ஆமா நம்ம தாத்தா. எனக்கு தாத்தா. உனக்கு இல்ல எனக்கும் தாத்தா தான். அப்ப எனக்கு பூட்டை. ஆமா தெரிஞ்சுக்கிட்டா? அப்படியே நாயாவட்ட காளியம்மா அந்த கோட்டையில எப்படி கொடி மரத்தை நட்டுறா தெரியுமா? எப்படி கோட்டையில கொட்டையும் கட்டி கொடி மரத்துல பட்டு கோட்டை போட்டு ஆண்டு வர காளியம்மா காளியம்மா அவ கோபாலன் தங்கையம்மா காளியம்மா அவ கோபாலன் தங்கையம்மா காளியம்மா 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 ஒத்த நல்ல பரமரமா உயர்ந்ததொரு பனை மரமா ஒத்த நல்ல பனை மரமா உயர்ந்த நல்ல பனமரமா உயர்ந்த நல்ல பனை அதில காளியம்மா ஏ காளியம்மா அவ உயர்ந்த கோட்டை போடுவாள காளியம்மா அவ உயர்ந்த கோட்டை போடுவாள காளியம்மா காளியம்மா ஏ காளியம்மா காளியம்மா நல்ல பட்டோடத்தி பவளத்தால ரவுக போட்டு பச்சை நல்ல பட்டோடத்தி பவளத்தால ரவுக போட்டு பச்சைமாலின் தங்கையம்மா காளியம்மா காளியம்மா அவ பாமால போட்டு வர காளியம்மா அவ பாமால போட்டு வர காளியம்மா 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 வடக்க பார்த்த வாசல்களா வண்ணத்தலகண மேடைகளா வடக்க பார்த்த வாசல்களா வண்ணத்தலகண மேடைகளா அவ வருஷையோடு ஆண்டு வர காளியம்மா ஏ காளியம்மா அவ நாராயணன் தங்கையம்மா காளியம்மா அவ நாராயணன் தங்கையம்மா காளியம்மா 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 காளியம்மா
அப்படி என் தாயாகப்பட்ட காளியம்மா கோட்டை போட்டு அங்கே ஒரு கொடிமரத்தின் நட்டுகின்ற கொடிமரம்னா இப்ப இன்னைக்கு பூலோகத்தில் இருக்கிற இந்த கொடிமரம் கிடையாது. என்னன்னு கேட்டா தாயை நட்டியதுதான் பனைமரம். அதுதான் இன்னைக்கு காட்டுக்குள்ள தாய் பத்திரமா கருத்த விளங்க பத்திரகாளி இருக்கிறா. இப்ப அவளுக்குதான் அங்க பூசை நடக்கு. ஆமா, அந்த தாயை நட்டு வச்சதுதான் பனைமரம். அதுதான் தாய் இருக்கும் இடத்துல கொடிமரமாக இருந்திருக்கு. முன்னொரு காலத்துல கொடிமரம் அதான் வணங்கி இருக்காங்க. அங்கதான் தாய் இருந்திருக்கிற. அப்பேற்பட்ட என் தாயாகப்பட்ட பத்திரகாளி அம்பிகை அப்படி கோட்டை போட்டு இருக்கக்கூடிய நேரத்தில ஆண்டவன் சிவபெருமான் தனக்கு என்று சொல்லி பணிவிடை செய்வதற்காக தேவாதி தேவர்கள் மூவாதி மூவர்கள் இருக்கிறாங்க. இருந்தாலும் சப்த கன்னிமார்களை படைக்கின்றார். அப்படியே ஆண்டவன் சிவபெருமான் இந்த பொன்னுவள்ளி கைலாசத்தில் பணிவிடையும் செய்வதற்கு கன்னிமாரை படைத்தாரே. ஏழு நல்ல கன்னியரே ஆண்டவனும் படைப்பாரா. ஆண்டவனும் படைக்கும் போது கன்னிமார்கள் 7 பேரோ 7 ஆதி வெள்ளை கைலாசத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த அரும்பரும் சபையிலே ஆசார பந்தலிலே பாடக்கூடிய நமக்கு பாசத்தோடு நேசத்தோடு சன்மானம் அடைக்க வேணுமே என்று அள்ளி வனத்தை பாசத்தோடு நேசத்தோடு 50 ரூபாய் 50 லட்சமாக எனக்கு சன்மானம் கொடுத்த செல்வ சீமான் பூமான் யார் என்று கேட்டா யாரும்மா? எப்படி முன்னாள் நாட்டாமை? அதாவது அம்மாளுடைய ஆலயத்துல முன்னாள் நாட்டாமையாக இருக்கக்கூடிய நம்ம அருமை அண்ணாச்சி யாரும்மா? முப்படாதி நாடார் அவர்கள் அம்மா. அப்படியா? அதாவது பேர் எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது. யானா எவ்வளவு பொருத்தம் அம்மா? என் தாயுடைய பேர் அல்லவா? ஆமா. அண்ணார் யாரு என்று கேட்டால் அம்மா உங்க சித்தப்பாவா? சொல்லவே இல்ல. முப்படாதி நாடார் என்று சொல்லக்கூடிய அருமை அண்ணார் அவர்கள் அவர்களுடைய பிள்ளைங்கள் மகன் மருமகள் குடும்பத்தோடு சேர்ந்து யாரு யாரு என்று கேட்டோமானா சண்முக சுந்தர நாடார் அண்ணார் அவர்கள். ஆமா, அவர்களுடைய துணைவியார் யார் என்று கேட்டால் அனந்தம்மாள் என்று சொல்லக்கூடிய அருமை அக்கா அவர்களும் அவர்களுடைய பிள்ளை யார் என்று கேட்டால் அஜித் குமார் நாடார் அண்ணார் அவர்களும் அவர்களுடைய துணைவியார் அழகுமாரி என்று சொல்லக்கூடிய அருமை அக்கா அவர்களும் அவர்களுடைய குழந்தை யார் என்று கேட்டால் அருணாச்சலம் என்று சொல்லக்கூடிய அண்ணார் அவர்களும் அவந்திகா என்று சொல்லக்கூடிய அருமை அக்கா அவர்களும் அவர்களுடைய பிள்ளை யார் என்று கேட்டால் பபிகா என்று சொல்லக்கூடியவர்களும் முகிலன் என்று சொல்லக்கூடியவர்களும் சரவணகுமார் என்று சொல்லக்கூடியவர்கள் பாசத்தோடு நேசத்தோடு முத்தரசி வெள்ளிசை பாராட்டி 10 ரூபாய் 50 ரூபாய் 50 லட்சமாக நமக்கு சன்மானம் கொடுத்திருக்கின்றார்கள். அப்படி சன்மானம் கொடுத்ததினால் அன்னார் குடும்ப குலகோத்திரம் வழிவழி வம்சமெல்லாம் மனைவி மக்களோடு மருமக்கமா செல்வத்தோடு பேரம் பேத்தியோடு வாழையடி வாழையாக எப்படி வாழ வேணும் தெரியுமா? என் மகவானோட அருளாக பொருளாக ஏக கைலை போல வாழ பெருக வேணும் எமா பெருக
செழிக்க வேணும் முப்பூடாதே அருளாலே செழிக்க வேணும் முப்பொடாதே அருளாலே அன்னார் குடும்பம் என்று போல் ஆமம்மா என்னென்றைக்கும் வாழையடி வாழையாக வாழையாக வாழ்க வளர்க என்று வாழ்த்திக் கொள்கிறோம் வாழ்த்திக் கொள்கிறோம் அப்படி சப்த கன்னிமார்களை ஆண்டவன் படைத்தார் படைத்தார் என் கைலாசத்துல முனிவர்கள் இருக்கிறாங்களே ஆமம்மா பிற ஏன் கன்னிமார்கள் வேணும் அவருக்கு எதுக்கு தோணிச்சுதா தெல்ல படைச்சிருக்காரு அப்படியா ஆமா அன்று படைத்ததனாலதான் இன்னைக்கு சரி பூலோகத்துல ஆமா சப்த கன்னிகள் என்று சொல்லி நம்ம அழைக்கிறாங்க ஆமம்மா ஆண்டவன் படைத்ததனாலதான் சரி அப்படியே ஆண்டவன் சிவபெருமான் ஆமம்மா 7 சப்த கன்னியர்களை படைத்தார் படைத்தார் அப்படி 7 சப்த கன்னியர்கள் யார் என்று சொன்னார் யார் அம்மா அல்லி என்றும் ஆமம்மா மல்லி என்றும் என்றும் மடவை என்றும் ஆமம்மா அறிவுமடை என்றும் சரி சலங்கை என்றும் என்றும் சல்லி என்று சொல்லி ஆமம்மா இப்படி 7 சப்த கன்னிமார்களை படைத்தார் படைத்தார் இந்த சப்த கன்னிமார்களாகப்பட்டவர் ஆனவர் அவர் தினம் ஆண்டவன் பூஜையானது அழகாக நடத்த வேண்டும் ஆமம்மா எப்படி நடத்தி வருவாளையானார் எப்படி அம்மா? அந்த கன்னிமார்கள் 7 பேரோ ஆராதில நீராடி அவ நீராடி இருக்கும் போது அவ மணலதையோ எடுப்பாளா அந்த குடமாக திரட்டி அவ கங்கையதை கோதி கொண்டு ஆண்டவன் பூஜை நடத்தூராளே கன்னிமார்கள் 7 பேரோ பூஜையது நடத்தும் போது என் பெருமாள் பார்த்தாரே கன்னியர்கள் 7 பேரே பரிசோதனை செய்ய வேணும் என்று சொல்லி கோபாலே என்று சொல்லி கோபாலே என்ன விதோ வாழாரே கன்னிமார்கள் 7 பேர்களும் ஆமம்மா ஆண்டவன் பூஜை எப்படி நடத்துவாங்க தெரியுமா எப்படி அம்மா அவங்க நீராடி சரி அப்படி கங்கையிலே நீராடும் போது ஆமம்மா அந்த கங்கையிலே அந்த மணலை எடுத்து குடமாக திரட்டுவார்கள் திரட்டுவார் நம்மளால முடியுமா முடியாதல்லவா முடியாது ஆமா என்னத்த படைய திரட்டின உன் பக்கம் ஒரு படையும் வரமாட்டாங்க நீ நல்லவனா இருந்தேன்னா படை நீ கூப்பிட்டோம்னா வந்து நிற்கும் ஆமா கேட்டு பிறந்த கூட்டத்தில் யாருனாலும் சொல்லுவாங்க நீ கூப்பிட்டா ஒரு படையும் வராது ஆமா தெரிஞ்சுக்கிட்டா பார்த்தா நீ நேற்று ராத்திரி கூப்பிட்டு பார்த்த அது கூட ஒன்று திரும்பி பார்க்க மாட்டேன்ட்டு போச்சுது தெரியுதில்ல அப்ப எப்படி மக்கள்ல வருவாங்க உன் கூட ஒருத்தரும் வரமாட்டாங்க வேண்டாம் நீ தனியாவே இருந்துக்கோ உன்னை யாரும் இப்ப கூப்பிட்டா நீ அங்கேயே இருந்துக்கப்ப இங்க வரண்டாம் உன்னை ஒருத்தரவங்க வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கல அங்கேயே உட்காந்துக்கோ அதான் உனக்கு நல்லது உன் குடும்பத்துக்கும் நல்லது அப்படியே சப்த கன்னிமார்கள் 7 பேர்களோ நாங்க குடத்தை திரட்டி அந்த குடத்திலே ஜலம் கோதி ஆண்டவன் சிவனுக்கு பூஜையானது நடத்தி வராங்க இப்படி பணிவிடைகள் நடக்கக்கூடிய நாளைகள் இதே அச்சுதன் பெருமாள் பார்த்தார் ஆகா கன்னிமார்கள் 7 பேர்களோ ஆண்டவன் பூஜையை அழகா நடத்துறாங்க நேரம் தவறாம கரெக்டா நடத்துறாங்க அப்ப இவங்க 7 பேரையும் நம்ம சோதனை செய்ய வேண்டும் கண்டிப்பா சோதிக்கணுமல்ல ஏன்னா பெண்ணா பிறந்தவங்கள ஆமா கண்டிப்பா சரி ஒருவர் நல்லது பேசினாலும் கெட்டது பேசினாலும் ஆமா அன்பா ஒரு வார்த்தை சொன்னா அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நிப்பாங்க ஆமா சொன்ன வார்த்தைக்கு கரெக்டா இருப்பாங்க கட்டுப்பட்டு நிப்பாங்க ஆமா அதே மாதிரி இவங்க இருக்காங்களா ஆமா இல்லையான்னு நாம கண்டுபிடிக்க வேண்டும் பரிசோதிக்க வேண்டும் அப்படி பரிசோதனை செய்ய வேண்டும் என்று ஒரு நாளைய தினத்திலே மாயவன் அச்சுதன் பெருமாளாக விட்டவர்
இந்த கன்னிமார்களை சோதனை செய்ய வேண்டும் என்று எப்படி வரார் தெரியுமா? ஆண்டி நல்ல சொர்வத்திலே பண்டார சொர்வத்திலே பச்சை மாலு வாரே அவர் தள்ளாடி தடிகள் ஊரே தாமோதரன் வருவாரா கம்போ ஒன்றே தடிகள் ஒன்றே என்னந்த கோபாலே கங்கையர்கள் வாரவளே என்னந்த பெருமாளோ பெருமாளு வார நேரோ பெருமாளு வார நேரோ கண்ணி மாறையே கண்டிடாரே சப்த கன்னிமார்கள் வரக்கூடிய வழியாக அச்சுதன் கோபால கண்ணனாகப்பட்டவர் ஆண்டி வண்டாரமாக வருகிறார் 90 10 சென்ற துவண்ட கிழவராக 400 10 சென்ன நரைத்த தலை கிழவராக அப்படி கிழவராக கம்பு ஊன்றி தடிகள் ஊன்றி தாமோதரன் வராரு. நடக்க முடியாதமை தள்ளாடிக்கிட்டே அப்படி தள்ளாடி வராரு. இங்க சப்த கன்னிமார்கள் 7 பேர்களும் கங்கைகளை நீராடி ஜலங்கோதி வராங்க. அப்ப இங்க பண்டாரமா வரக்கூடிய இங்க பச்சம்மாள் கோபால கண்ணன் எம்மா கன்னிமார்களே தாத்தாவுக்கு தாகமா இருக்கு, ரொம்ப தாகமா இருக்கு, தொண்டெல்லாம் காஞ்சு போய் இருக்குமா. தண்ணி வாங்கி வந்து வச்சிருக்கியா? அந்த தண்ணி பாட்டல் தண்ணி எங்களுக்கு வேண்டாம். அந்த தண்ணி யார் குடிப்பா? வாட்டர் கேன்ல வச்சிருக்கியா? அப்படி சொல்லி பாட்டல்ல நல்லா அந்த தண்ணி எங்களுக்கு வேண்டாம். அது பழக்க தோஷம் விடவா முடியும்? பழக்க தோஷம் தான். நேரத்தை வச்சு அப்படிதான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமா, இந்த வாரம் மட்டும் தான் குடிக்க முடியாதுன்னு அவர் கஷ்டத்துல இருப்பாரு. அப்புறம் அடுத்த வாரம் முடிச்சிராரு. அப்ப இந்த வாரம் என்ன விரதமா? இந்த வாரம் தொடர்ந்து பாட்டு அடிச்சு பிடுவீங்களா நீங்க? ஓ அப்படியா? அதாவது செட்டுக்கு வந்தா குடிக்க முடியாது. முடியாது இல்ல. அப்ப லீவு கிடைக்கல தான் குடிக்க முடியும்னு சொல்றேன். உள்ள மறைச்சு வச்சு குடிப்பாரு இல்ல? மறைச்சு வச்சு ஆமா, இங்க மறைச்சு வச்சு குடிக்க முடியாது இல்ல? முடியாது, கண்டுபிடிச்சிருவீல்ல? கண்டிப்பா. அதான் அதுக்குதான் அவர் மறைச்சு வச்சிருக்காரு. ஆமா. அப்ப இந்த சப்த கன்னிமார்கள் இடத்திலே வந்து மாய கண்ணனாகப்பட்டவர் எம்மா எனக்கு தாகமாக இருக்கு, தொண்டெல்லாம் வறண்டு போய் இருக்குது, ஏமா தாகத்துக்கு தண்ணி கூட வாய் தரமா. தண்ணி இல்லையா? அங்க ஆத்துல ஓடுது, கோதிக்கணுமா? நான் கோதி குடிக்கிறதா இருந்தா ஏன் உங்ககிட்ட வந்து கேக்குறேன்? ஏன் தாத்தாவுக்கு நடக்க முடியல, நீ தானே தலையில வச்சிருக்க. அந்த தண்ணி தர முடியாதுமா. அந்த தண்ணி தர முடியாதா? ஏன் தர முடியாது? பகவானுக்கு மட்டும்தான். பகவானுக்கு மட்டும்தானா? எனக்கு கொடுக்க மாட்டியா? இவங்க தாத்தாவை நினைச்சுக்கோயே, கொடுக்கவே முடியாது. சரி உங்க அப்பா மாதிரி நினைச்சுக்கோயே, அப்பவும் கொடுக்க முடியாது. அப்பவும் கொடுக்க முடியாதா? எப்பவும் கொடுக்க முடியாதா? மட்டும்தாம்மா அந்த தண்ணி. ஆண்டவன் சிவனார் ஒருவருக்கு மட்டும்தான், என்னை படைத்த பகவான் ஒருவருக்கு மட்டுமே தான் அந்த அலைகடலில் வாசம் செய்கிறாரே மாய கண்ணன். அந்த கண்ணனே கேட்டாலும் நாங்க கொடுக்க மாட்டோம். அவரே வந்து கேட்டாலும் கொடுக்கவே மாட்டேன். வந்திருக்கிறது யாரு? யாரே? அவர் தானே வந்திருக்காரு. அவங்களுக்கு தெரியாதுல்ல? அவ வாயில என்ன வருது? என்ன என்ன? அந்த கண்ணனே வந்தாலும் கொடுக்க மாட்டார்களா? பகவான் ஒருவரை தவிர வேற யாருக்கும் தர மாட்டாங்க. அப்படியா? ஆமா. அப்ப பார்த்தார் மாய கண்ணன், என்ன என்னமா எனக்கு தர மாட்டேன்டா, கைலாசம் போறீங்க, நாளைக்கு இங்க தானே வரணும். நாளைக்கு இங்க தானே வரணும். வருவாங்கல்ல? கண்டிப்பா வரட்டும், எதிர்பார்த்து இருப்போம். அப்படி என்று சொல்லி இந்த ஆயமாய பெருமாளாக விட்டவர் நாளைய தினத்திலே, அதாவது மறுநாள் தினத்திலே கன்னிமார்கள் 7 பேர்களுடைய வயிற்றிலே 7 ஆண் குழந்தையை பிறவி செய்ய வேண்டும். அப்படி என்று சொல்லி ஆதி கைலாசம் வருகின்றார். அப்படி கைலங்கிரி பர்வதத்திலே வந்து ஒரு வித்து எடுத்தார். தெய்வலோகத்தில் ஒரு வித்து எடுத்தார். ஆமா, வைகுண்ட லோகத்தில் ஒரு வித்து எடுத்தார். எதுக்குன்னு கேட்டா 7 விற்றாக எடுத்து 7 குழந்தைகளையும் பிறக்க வேண்டும். அது நாராயணம் பிள்ளையாக இருக்க வேண்டும்.
நாராயணமூர்த்தி வந்து நல்ல ஜீவன் உடைக்க வேண்டும் அல்லவா? ஆமாம்மா. அப்படி என்று சொல்லி எங்களா வருகிறாரியானா அம்மா ஆயனந்த கோபால எந்த எந்த உலகத்தில தெய்வல்லோகம் தன்னாதில தெய்வல்லோகம் வருவாரா அங்கே ஒரு வெச்செடுத்து என்பெருமாள் கொண்டு வாரா சந்திரலோகம் தன்னாதில அங்கே ஒரு வெச்செடுத்தா ஹரிராம பெருமாளோ ஆண்டவனின் இடமாதில ஆண்டவனை பகவானே இந்த நல்ல வெற்றதையோ உயிரதுவும் கொடுக்க வேணும் உடையவர் தான் பகவானோ மாயவரும் கேட்கும் போது ஆண்டவனும் கொடுப்பாரா ஏழு உலகத்திலே இருந்து 7 விதமான வெற்றெடுத்து ஆண்டவன் சிவனிடத்தில் கொண்டு வருகின்றார் அச்சுதன் பெருமாள். ஐயா இதுக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்ற ஆண்டவனும் உயிர் கொடுத்த அப்படி மறுநாளைய தினத்திலே மாயனந்த கோபால கண்ணனாக விட்டவர் எப்படி வர்றாரு தெரியுமா? கன்னிமார்கள் 7 பேர்கள் நாம பரிசோதனை செய்ய வேண்டும் என்று அந்த கங்கை கரைக்கு வருகின்றார். அப்படியே கங்கையிலே வந்து அங்கே மரத்துல உட்கார்ந்து இருக்காரு. இந்த சப்த கன்னிமார்கள் 7 பேர்களும் நீராட வராங்க. அப்படி நீராட வரக்கூடிய நேரத்திலே அவங்க உடுத்திருந்த உடையெல்லாம் கரையில கலற்றி வைத்து விட்டு கங்கையிலே நீராடுறாங்க. என் பெருமாள் பார்த்தார். இந்த கன்னிமார்கள் எடுத்து வைத்தாங்க உடைகள் அத்தனையும் கண்ணம் மரத்துல கொண்டு வச்சிருக்காரு. வரட்டும் நேத்து தாக விட தீர்க்க மாட்டேன்னு சொன்னாங்கல்ல, இன்னைக்கு நம்மகிட்ட மன்னிப்பு கேட்கட்டுமே அப்படின்னு சொல்லி உடையெல்லாம் கொண்டு மரத்துல வச்சிருக்காரு. அப்படி மரத்திலே இருக்கக்கூடிய நேரத்தில் இங்க 7 பேரும் பார்த்த ஆஹா நீராடி கங்கைக்கு விட்டு வாரா உடைய பாக்குற காங்கல ஐயோ காங்கலன்னு சொல்லி திரும்பவும் தண்ணிக்குள்ள போய் நிக்கிறா. ஆஹா உடை இல்லாமல் நம்மளால செல்ல முடியாது அப்படி என்று சொல்லி அப்படியே கங்கையில இறங்கி நிற்கக்கூடிய நேரத்தில் பார்த்தார் என் பெருமாள் கோபாலக்கண்ணர். இவங்க எவ்வளவு நேரம் இந்த கங்கையிலே நிப்பாங்க? 1 மணி நேரம் இல்லைன்னா 2 மணி நேரம் நிக்க முடியும். முடியாது. அவங்கள அதுக்கு முன்னாடியே நம்ம அழைக்கணும். அப்ப என்ன செய்தா தெரியுமா? வாயு வர்ணனை வரவழைத்தார். காற்றும் மழையாக பொழிகிறது. அப்ப காற்றும் மழையாக அடிக்கக்கூடிய நேரத்துல 7 பேருக்கும் குளிர் தாங்க முடியல. பல்லோட பல்ல அடிக்கி உடம்பெல்லாம் கிட்டு 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 கிட்டுன்னு ஆடுது. சொல்ல முடியாத அளவுக்கு இப்படி நடுங்கிக்கிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்சம் காத்தடிச்சுன்னா நம்மளும் அப்படித்தான் இருப்போம். அன்னைக்கு நடுங்கிக்கிட்டே இப்படி இருந்தேம்ல அது மாதிரி. ஆமா ஏன்னா அது அன்னைக்கு மழையிலே நனைஞ்சிட்டு இருந்தோம்ல. ஆமா அதாவது பரவாயில்ல அவங்க தண்ணிக்குள்ளே நிக்கிறாங்கன்னா அதுக்கு மேலலாமா அப்ப எப்படி இருக்கும்? குளிர் தாங்க முடியல. பார்த்தார் அச்சுதன் கோபாலக்கண்ணர். அதான் அவங்க குளிர்ல நடங்க ஆரம்பிச்சாச்சு. இனி நாம அக்கினி சூழ்ந்தனே இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மாயன் பெருமாள் எப்படி இருக்கிறார் தெரியுமா? அவரை கங்கை கரை தன்னதேலே அக்கினி யானை பாரா அக்கினி யானை இருக்கும் போது கன்னிமார்கள் 7 பேரோ அக்கினிய பார்த்தாலே குளிர்காய வேணும் என்று 7 பேரும் வருவாளா கன்னிமார்கள் வந்தல்லவோ அக்கினிய சூழ்ந்தல்லவோ கன்னியர்கள் இருக்காளே
கேனியா இருந்தவர்தான் நாயமாய பெருமாள் அவரை 7 பிச்சைகையில் அடித்து 7 பேர் மேலே போடுவாரா அச்சுதனின் கிருபையாலே கன்னிமார்கள் 7 பேரோ 7 நல்ல குழந்தைகளே 7 நல்ல குழந்தைகளே குழந்தைகளை பெற்றெடுத்தார் கோபாலக்கண்ணன் அக்கினியா சூழ்ந்து நிக்காரு பாத்தீங்களா? ஆமாம்மா. 7 பேரும் குளிர் தாங்க முடியாமல் நடுங்கிக்கிட்டே. ஆமா சரி. நாம அக்கினியை கண்ட உடனே ஆமாம்மா கொஞ்சம் இதமா இருக்கும்ல. ஆமா கொஞ்சம் வெள்ள பேதுல குளிர் காஞ்சிட்டு வருவோமே அப்படின்னு சொல்லி 7 பேரும் அக்கினி சூழ்ந்து உட்கார்ந்திருக்கா. ஆமாம்மா. பார்த்தார் அங்கே என் பெருமாள் கோபாலக்கண்ணன் ஆகப்பட்டவர். என்னம்மா செய்தா? 7 பேரும் நேத்து திமிரா போனீங்க. ஆமா. இன்னைக்கு 7 பேரும் என்ன சூழ்ந்து நிக்கீங்க? ஆமா 7 பேர் மேலே 7 வித்தை எடுத்து போட்டார். அக்ஷதன் ஓடக்கூடிய நேரத்தில் அக்கினியா இருந்தவர் மாயமாக மறைந்தார். 7 பேர்களும் 7 ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். எப்படி 7 ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். பெற்றெடுத்த குழந்தை முகத்தை பார்த்தாளா? இல்லையே பார்க்கல. 7 பேர்களும் கைலாசம் வர்ற. ஆமா பிள்ளை முகத்தை பார்க்காமல் ஓட ஓடி கைலாசம் வர்ற. ஆண்டவன் சிவனிடத்திலே வந்து நடந்ததை சொல்றாங்க. ஆண்டவனே பகவானே எங்களை தெரியாமல் ஒரு தவறு நடந்து விட்டது, ஆனால் என்னங்கிறது எங்களுக்கு தெரியாது அப்படி என்று ஆண்டவனிடத்திலே மன்னிப்பு கேட்டார். அப்ப ஆண்டவன் பகவான் பார்த்தார். ஏமா கன்னியாக இருந்தீர்கள், ஆனால் இனிமே நீங்க கன்னி என்று சொல்ல முடியாது, நீங்க பூலோகத்துல போய் சப்த கன்னியராக இருக்க வேண்டும் என்று பூலோகத்துக்கு அனுப்பி வைத்தார். அப்ப அங்க 7 குழந்தை ஆண் குழந்தை பிறந்த நேரத்தில் ஆயமாய பெருமாள் பார்த்தார். எத்தனை இருந்தாலும் அவர் பிள்ளை அல்லவா? அவர் கொடுத்த பிள்ளை தானே, அப்ப அவர் பிள்ளை தானே. ஆமா அப்ப அவர் பிள்ளை வளர்க்கணும் இல்ல, கண்டிப்பா வளர்க்கணும் இல்ல. அவரால முடியுமா? ஒரு ஆணால பிள்ளைங்களை வளர்க்க முடியுமா? முடியாதம்மா. ஏன் ஒரு பெண்ணு நினைச்சாதான் வளர்க்க முடியுமா? ஒரு பெண்ணு நினைச்சா வளர்த்துறலாம் சரி, ஆனா ஒரு ஆண் நினைச்சா முடியாதம்மா. ஏன் முடியாது? ரொம்ப கஷ்டப்பட்டாலும் பிள்ளைங்க ஆசைப்படுறத அவங்களால கொடுக்க முடியாதுமா. அப்படியா? ஆமா ஆசைப்பட்டதை கொடுக்க முடியாது. என்னதான் பொருள் வாங்கி கொடுத்தாலும் பாசம் கொடுத்தாலும் தாய் ஒருவள் எங்கன்னு கேட்டா என்னமா பண்ணுவாங்க? கண்டிப்பா சொல்ல முடியாதுல்ல. தாய் பாசத்தை கொடுக்க முடியாதுல்ல. முடியாது, தாய் பாசம் கிடைக்காது. ஆமா கண்டிப்பா. அப்ப அச்சுதன் கோபாலக்கண்ணனாகப்பட்டவர் ஹரிஹரி கோவிந்தனாகப்பட்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அவரை 7 நல்ல குழந்தைகளே என் பெருமாள் எடுத்தல்லவோ அந்த நல்ல காடாதிலே ஒரு பொலிய கையந்தான் அழைத்து பொலிவால் கொடுப்பாரா, பொலிவால் கொடுத்தல்லவோ 7 நல்ல பிள்ளைகளை கைலாசம் அழைத்து ஆதிவள்ளை கைலாசத்தே ஆதிவள்ளை கைலாசத்தே ஆண்டவனே இடமதிலே பெருமாள் பிறந்த குழந்தைகளுக்கு சேனையை உடைக்க வேணுமே என்று சொல்லி அந்த கானகத்திலே புலியை வரவழைத்தார். என்னதுமா? என்னதுமா? புலி இல்ல, கரைச்சி குடிக்கிற புலி இல்ல. அதாவது புலி யாருன்னாலும் எடுத்துருவாங்க, புலி அதுதான் உனக்கு வாயில வர, வேற வராது. ஆமா
அப்படியே புலியை அழைத்து வந்து வந்தோ 7 குழந்தைகளுக்கும் புலிபால் கொடுத்தார். கொடுத்தார். அப்ப நம்ம எல்லாம் யாரு? இந்த சான்றோர் குலத்து மக்கள்லாம் மக்கள் எல்லாம் முதலாக அருந்தியது புலிப்பால். அதான் புலிப்பாலோட சுத்திட்டு இருக்கோமோ. எப்படி இருக்கும்? அதான் நல்ல வீரமா இருக்கும். ஆமா, ஏன்னா பூனைப்பால் குடிச்சு பூனையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லித்தான் நாராயணமூர்த்தி புலிபாலை கொடுத்திருக்காரு. ஆமா, அத ஞாபகப்படுத்துறதுக்கு தான் புலிப்பல்லோட நம்ம சுத்திட்டு இருக்கோம். அதான் நம்ம சுத்திக்கிட்டு இருக்கோம். பாத்துக்க, உனக்கு ஏத்த கேள்வி இதுதான். இன்னைக்கு தான் கலத்தி வச்சிட்டு வந்திருக்காரு தெரியுமா புலிப்பல்ல? இன்னைக்கு தான் கலத்தி வச்சிட்டு வந்திருக்காரா? ஆமா, இல்லனா வெளியில தெரியுற மாதிரியே போட்டுட்டு இருப்பாரு. எப்படி? வெளியில தெரியுற மாதிரியே போட்டுருப்பாரு. கழுத்துல போட்டுருப்பாரா? ஆமா, கழுத்துல கிடக்கு. ஏன்னா அப்பதான் யாரும் பக்கத்துல வர மாட்டாங்க. யாரும் பக்கத்துல வர மாட்டாங்க. ஆமா, கண்டிப்பா. அதனால போட்டுட்டு இருக்காரு. இன்னைக்கு போட்டு வரல, இன்னைக்கு மறந்து வச்சுட்டு வந்துட்டாரா? ஆமா, அப்படியே அங்க 7 குழந்தைகளையும் அழைத்து வந்து ஆண்டவன் சிவனிடத்திலே சொல்றாரு. என்னம்மா சொல்கிறா? தானே பகவானே, பரம்பொருளே, இதோ 7 குழந்தை என்னுடைய பிள்ளைங்க. ஆமா, இது நான் கொடுத்த பிள்ளைங்க. என்னது? நான் கொடுத்த பிள்ளைங்கமா? நீ கொடுத்த பிள்ளையா? ஐ மீன் நான் பகவான் கொடுத்த பிள்ளை. அப்படியா? அதானே கேக்குறேன். எனக்கு அந்த வயசு வரலமா, நீங்க வேற. இல்லம்மா, நானும் கதையில தான் சொல்லிட்டு இருக்கேம்மா. அச்சுதன் கோபால கண்ணன் பிள்ளைகள். கேட்டத பார்த்தா தப்பாயிரும்ல. அது எல்லாத்துக்கும் தெரியுமில்ல. இருந்தாலும் தெரியாதவங்க மாத்தி நினைச்சிருவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க. சொல்ல முடியுமா? ஏன்? இது சின்ன பிள்ளைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். சில பேர் ஆள் பார்க்க அப்படிதான் இருப்பாங்க. 60 வயசு ஆயிருக்கும், அதெல்லாம் சொல்ல முடியுமா? நீ என்னையே குத்தி காமிக்கிறியா? நல்ல பிள்ளை. அப்படியே 7 குழந்தைகளுக்கும் பெயர் கொடுக்க வேண்டும். அப்ப ஆண்டவன் சிவபெருமான் மங்கை சக்தியை அழைத்தார். பார்வதி, இதோ உங்க அண்ணன் வந்திருக்காருங்க. அம்மா, ஆமா, என்ன திடீர்னு என்ன பார்க்க வந்திருக்காரு? இங்க பாரு, உங்க அண்ணன் பிள்ளைங்க 7 பேரையும் பாரு. எங்க அண்ணனுக்கு எப்ப பிள்ளை பிறந்ததுன்னு எனக்கே தெரியலையே. உனக்கு தெரியலையா? ஆமா, 7 பிள்ளை வேற பிறந்திருக்கே. உங்க அண்ணனுக்கு கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் குழந்தை கிடைக்கும், அப்பம் பார்த்துக்கலாம். சரி, அதாவது இந்த 7 பிள்ளைங்களும் உங்க அண்ணன் பிள்ளைங்க. ஆமா, உங்க அண்ணன் பிள்ளைங்களுக்கு பேர் கொடுக்க வேண்டும். பேரு தானே அப்படிங்கிற சொன்ன உடனே ஆதி சக்தியாகப்பட்டவள் எப்படி பெயர் கொடுத்தா தெரியுமா? எப்படி அம்மா? ஏன்னா முதல்ல ஆதி சக்தி தான் பெயர் கொடுக்க வேண்டும். அப்ப எப்படி பெயர் கொடுத்தா தெரியுமா? எப்படி அம்மா? தோணாத பொருளை தொடர்ந்து கண்ட மன்னவரை சான்றோர் என்று சொல்லி, சத்திரியர் சாணார் என்று சொல்லி ஆதி சக்தியாகப்பட்ட பார்வதி பெயர் கொடுக்க ஆண்டவன் சிவபெருமாள் சொல்ற. என்னம்மா சொல்கிறார்? பார்வதி, பேர் ஒரு மாதிரி நீண்டுகிட்டு போகுது. இத நாங்க எப்படி வச்சு கூப்பிட இவ்ளோ பெருசுக்கு போகுது? இப்படி நீண்டுட்டு போனா எப்படிமா கூப்பிட முடியும்? பெருசால பேர் வச்சிட்டு போகுது. ஆமா, எப்படி பேர் சொல்லி கூப்பிட முடியும்? எப்படி முடியும்? அதாவது எங்க அண்ணனாகப்பட்ட அச்சுதன் பெருமாளாகப்பட்டவர் அவர் 7 உலகத்தையும் ஓர் அடியா அளந்த மாயன் பெருமாள் அல்லவா? அப்பேற்பட்ட பெருமாள் ஒருவரால் தான் ஆக்கவும் அழிக்கவும் முடியும். ஆண்டவன் சிவனுக்கு கொடுக்க மட்டும்தான் தெரியும், அத பறிக்க தெரியாது. ஆக்கவும் அழிக்கவும் சிறந்தவர் எங்க அண்ணன் அச்சுதன் பெருமாள். அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதுதான் சொல்லி இருக்கிற நோனாத பொருளை தொடர்ந்து கண்ட மன்னவரை சான்றோர் என்று சத்திரியர் என்ற பெயர் கொடுத்தார். ஆமா, அப்படி பெயர் கொடுக்கும் போது என்ன விதமாக ஆண்டவன் சிவனார் பெயர் கொடுத்தார் தெரியுமா? வலங்கை வேந்தன் என்றும். வலங்கை வேந்தன் எதுக்கு சொல்லிருக்காங்க? அதான் அந்த காலத்துல நம்ம நாடார் குலத்து மக்கள் எல்லாம் 6 மாசம் காட்டுல இருந்திருக்காங்க. காட்டுல இருந்து உனக்கு தெரியுமா? தெரியாது. 6 மாசம் காட்டுல தான் தங்கி இருப்பாங்க. காட்டுல போய் என்ன பண்ணுவாங்க? பனை ஏறுவாங்கம்மா. நீங்க மொட்டையா காட்டுல போய் தங்கி இருப்பாங்கன்னா இங்க இடம் இல்லாம அங்க போய் இருக்காங்களா? அப்படி கிடையாது. அவங்க வாழ்ந்தது காட்டுல தான் வாழ்ந்திருக்காங்க. ஆமா, அவங்க தொழிலே காட்டுலங்கிறதுனால 6 மாசம் அங்க இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, சொந்த ஊர்ல இருக்க மாட்டாங்க. அப்புறம் ஆமா, ஊரா சுத்துவாங்க. ஆமாம்மா. ஆமா, நம்ம சுத்திட்டு வரோம். இதே மாதிரிதான் அவங்களும் 6 மாச காலம் எந்தெந்த இடத்துல பனையறக்கூடிய தொழில் இருக்கு அங்க போய் தான் பார்த்திருக்காங்க. அதுக்கு தான் சொல்லியிருக்காரு. என்ன
நாடு கடந்து போனாலும் நாடார் மக்கள் என்று தெரிய வேண்டும் அல்லவா? ஆமாம்மா. அது நாராயண பிள்ளை என்று தெரிய வேண்டுமே என்று சொல்லி சொல்லு. ஆண்டவன் சிவபெருமான் வலங்கை வேந்தன் என்று பெயர் கொடுத்தார். அதோடு அச்சுதன் பெருமாளாக விட்டவர் நாடு ஆழ்வார் என் மக்கள் நாடார் மக்கள் என்று பெயர் கொடுத்தார். எப்படி இந்த நாட்டை ஆளக்கூடியது அதுதான் நாடார் குலத்து மக்கள் என்று நாடார் என்று பெயர் கொடுத்தார். அந்த நாட்டையும் இந்த நாட்டையும் தமிழ்நாட்டையும் ஒரு நாடார் ஆண்டுட்டு போயிட்டாரு. பேர் சொல்றதுக்கு அன்றைக்கு என் பெருமாள் சொன்ன சொல்படி அத்தனை இன்னைக்கு உலகத்துல நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படி 7 குழந்தைகளுக்கு பேர் கொடுக்கக்கூடிய நேரத்தில் அச்சுதன் பெருமாள் கேட்கிறார், ஆண்டவனே பகவானே இந்த 7 குழந்தைகளை வளர்க்க வேண்டும், எப்படி வளர்க்க முடியும் என்று சொல்ல, எப்பா இந்த 7 குழந்தைகளையும் வளர்க்க வேண்டுமே ஆனால் கைலாசத்துல வளர்க்க முடியாது. புட்டாபுர கோட்டையில உன் அங்கே ஆகப்பட்டவள் பத்திரகாளி இருக்கிறார். அந்த பத்திரகாளி இடத்துல 7 பிள்ளைகளை கொண்டு கொடுக்க வேண்டும் என்றார். பார்த்தார் அச்சுதன் பெருமாள். அன்று ஆண்டவனிடத்திலே குழந்தை வரம் கேட்டால் அல்லவா இந்த குழந்தையை கொடுக்க வேண்டுமே என்று அச்சுதன் பெருமாள் எப்படி வருகிறார் தெரியுமா? ஆயன் அந்த கோபாலன் கைலாசத்தை விட்டல்லவா குழந்தைகளை என் பெருமாள் அழைத்து கொண்டு தாவூர கோட்டையில காளையிடம் வருவாரா காளையிடம் வருவாரா இடமதில மாயனந்த பெருமாள் 7 நல்ல குழந்தைகளை தங்க இடம் கொடுப்பாரா பத்திராம காளியம்மா 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 குழந்தைகளை வாங்குறாள குழந்தைகளை வாங்குறாள பத்திரகாளி இடத்திலே அந்த முட்டாபுர கோட்டையிலே வந்து எம்மா காளியம்மா தங்கை காளி எம்மா அண்ணன் வந்திருக்கிறேன். என்ன ஒரு நாள் இல்லாம திடீர்னு அண்ணன் வந்திருக்கீங்க? எம்மா உன்னை பார்க்கணும்னு தான் வந்திருக்கேன். இன்னைக்கு தான் தங்கச்சி ஞாபகம் வந்திருக்கு. அப்போ ஆமா இன்னைக்கு தான் ஞாபகம் வந்தது. ஆமா காரியம் இல்லாம கண்ணன் வர மாட்டீங்க. காரியம் என்ன சொல்லுங்க? காரியம் எனக்கு இல்ல. அப்புறம் இப்ப உனக்கு தான் காரியம். என்ன என்ன கொண்டு என்னன்னு கேக்குறீங்க? என்ன என்ன ஆதி கைலாசத்தில் ஆண்டவன் சிவனிடத்திலே 7 ஆண் குழந்தை வேணும்னு கேட்டல்லம்மா. ஆமா குழந்தை வர வேண்டும் என்று கேட்டேன். கேட்டீங்கல்ல? ஆமா ஆண்டவன் பகவான் என்கிட்ட குழந்தை வரத்தை தந்து விட்டுருக்காரு. ஆமா அன்றே பகவான் சொன்னாரு உங்க அண்ணன் கிட்ட கொடுத்து அனுப்புவேன். ஆமா இதோ இருக்கு பாருங்க. சரி இந்த 7 பிள்ளை உன்னுடைய பிள்ளைங்கள். எனக்கு தான அந்த 7 பிள்ளையா? இந்த 7 பிள்ளை உன்னுடைய பிள்ளைங்கள். சரி நீ பத்திரமா வளர்க்க வேண்டும் என்ற. ஆமாம்மா எப்படி பத்திரமா? நீ பத்திரமா வளர்த்து அண்ணன் கேட்கக்கூடிய நேரத்தில் 7 குழந்தைகளை கொடுக்க வேண்டும் என்ற. ஆமாம்மா அண்ணா கோபால கண்ணா கண்ணா 7 குழந்தைகளை என்னுடைய பிள்ளைகள். ஆமா இதுவரைக்கும் உன்னுடைய பிள்ளைகள். இனிமேல் இது என்னுடைய பிள்ளைகள். ஆமாம்மா யார் கேட்டாலும் நான் கொடுக்க மாட்டேன். ஆமா நீ கேக்குற வரைக்கும் நான் தான் வளர்ப்பேன். ஆமா நான் வளர்த்து வாலியமாக்கி கொடுக்கிறேன் என்ற. ஆமாம்மா அப்படி என்று தாயாகப்பட்ட பத்திரகாளி சொல்லக்கூடிய நேரத்தில் இன்னும் அண்ணனிடத்துல என்ன கேட்கிறா தெரியுமா? என்ன என்னமா கேட்கிறா? அண்ணா இந்த முட்டாபுர கோட்டையில பிள்ளைகளை வளர்க்க வேண்டுமே ஆனால் இந்த பிள்ளைங்க வளர்றதுக்கு எந்த ஒரு பொருளும் என்னிடத்துல கிடையாது. கோட்டை மட்டும் தான் இருக்கு. பிள்ளைங்களுக்கு பசி அமர்த்தா என்ன விதம் பசி அமர்த்த வேண்டும் என்று கேட்டார்.
ஆமா அப்ப பத்ரகாளி அம்பிகை இடத்திலே இடத்தில் அச்சுதன் பெருமாள் என்ன சொல்றாரு தெரியுமா? என்னம்மா சொல்கிறா? ஏமா நீ கைலாசத்திலே இறந்த கோட்டை போட வரக்கூடிய நேரத்துல அண்ணன் கோபாலை கண்ணனாகப்பட்டவர் உன் கையிலே பிரம்பு கொடுத்த நல்லவா? ஆமா கொடுத்தீங்க, நான் பத்திரமா வச்சிருக்கேன். இந்த பொற்பிரம்பை கொண்டு இந்த புட்டாபுர கோட்டையில ஈசான திசையிலே சென்று பொற்பிரம்பை தரையில் ஊன்ற வேண்டும். அப்படி தரையிலே ஊன்றக்கூடிய நேரத்திலே அங்கே கங்கை பாலானது சிறக்கும், வற்றாத சுனையாக இருக்கும். அந்த சுனையிலே தன்னுடைய பிள்ளைங்களை தவிர மாற்று ஒருவர் வந்து எச்சிப்படுத்தினால் கங்கை பால் வத்திவிடும். அப்படி என்று அச்சுதன் பெருமாள் சொன்னார். அப்படி என் மருமாள் சொல்லி தங்கை இடத்திலே குழந்தை கொடுத்து வைகுண்ட லோகம் போய் சேர்ந்தார். என் தாயாவட்ட பத்ரகாளி அம்பிகை அவ விட்ட புற கோட்டையிலே காளியம்மா பார்த்தாளே நல்ல குழந்தைகளே பசி அமர்த்த வேணும் என்று ஒரு பேரம்மை கையில் அடுத்து அவ ஈசான திசையாதிலே அவ தரையாதில ஒன்று வாழா காளியம்மா ஒன்றும் போது வற்றாத சுனையதுவோ கங்கை பாலு சிறக்குதையா அந்த நல்ல சுனையாதிலே ஏழு நல்ல குழந்தைகளோ ஏழு நல்ல குழந்தைகளோ கங்கை பாலே அருந்துதையா பாலு அருந்தே அல்லோ கன்னிமார்கள் பெற்ற பிள்ளை நாராயணன் குழந்தை அது அந்த புட்டாபுர கோட்டையிலே பத்ரகாளி பிள்ளைகளோ பக்குவமா வளர்ந்து வாரா வளர்ந்து வரும் நேரத்திலே தாயான காளியம்மா அவ அறிவதுவோ ஓட்டுவாளா அறிவதுவோ ஓட்டியல்லோ அறிவதுவோ ஓட்டியல்லோ அவ குழந்தைகளை வளர்த்துவாரே புட்டாபுர கோட்டையிலே அங்கே கங்கை வாலை ஒன்று செய்து அந்த கங்கையிலே 7 குழந்தைகளும் கங்கை வால் அருந்து வளர்ந்து வருகிறது. அவருடைய வளரக்கூடிய நேரத்தில் எந்தாயாகப்பட்ட பத்ரகாளி அம்பிகை பிள்ளைங்களுக்கு நல்ல அறிவை வளர்க்கிறார். ஆமா அது முக்கியமல்ல, அறிவு வளர்க்க கண்டிப்பா நல்லது சொல்லி கொடுக்கணும்ல. ஆமா எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி கொடுக்கணும்ல. குழந்தை வளரும் போதே நல்லது சொல்லி கொடுக்கணும். ஆமா நல்லது சொல்லி கொடுத்தா பிள்ளை நல்ல விதமா வளரும். ஆமா நல் வழியில் வளரும். அப்படியா? ஆமா. ஏன் இல்லனா மாறிரும். மாறிருமா? இடையில குறுக்கு வழியில போலாம் நினைச்சா குறுக்கா போயிரும். குறுக்கு வழியை சொல்லி கொடுத்தா குறுக்கு வழியில தான் பிள்ளை போகும். ஆமா அப்படிதானே? ஆமா கண்டிப்பா. சரி அப்ப 7 பிள்ளைகளுக்கு நல்ல அறிவை ஊட்டுகின்ற ஊட்டுகிறார். அப்படியே அறிவை ஊட்டி வளர்த்து வரக்கூடிய நேரத்தில் கல்வியெல்லாம் கற்றுக் கொடுத்தார். என் தாயாவட்ட காளியம்மா அப்படி கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய நேரத்தில் நல்ல அறிவு வளர்ந்து பாத்தீங்களா? பிள்ளைங்க வளர வளர கோட்டைகளாக இருக்க முடியுமா? முடியாது பாத்தீங்களா? அப்ப அம்மா என் தாயாகப்பட்ட காளியம்மா எப்ப இந்த கோட்டை விட்டு எங்கேயும் போவாதீங்க அம்மா, அப்படியே உலகத்தை சுத்தி பார்த்துட்டு வரேன் அம்மா சுத்தி பார்த்துட்டு வரேன்னு சொல்லி என் தாயாகப்பட்ட காளியம்மா
குழந்தைகள் 7 பேரும் முட்டாபுர கோட்டையிலே அமரச் செய்து தாய் காளியம்மா வரக்கூடிய நேரத்தில் 7 குழந்தைகளும் பார்த்தாங்க. என்னமா செய்தார்கள்? நம்ம அம்மா பகலையில நம்மள கோட்டையில உட்காருன்னு சொல்லிட்டு அம்மா உலகத்தை சுத்தி பார்க்க போயாச்சு. நம்மள இருங்கன்னுட்டு அவிய மட்டும் சுத்திக்கிட்டே வராங்களே. நம்ம இந்த கோட்டைக்குள்ள தானே இருக்கோம். இந்த கோட்டை கொஞ்சம் பின்னாடி சுத்தி பார்த்துட்டு வந்தானே. இந்த கோட்டைக்கு வெளியில என்ன இருக்குன்னு கொஞ்சம் பார்த்துட்டு என்ன இருக்குன்னு தெரியணும்ல. இந்த சைடு ஃபுல்லா வாழைத்தோப்பு. நான் போய் பார்த்துட்டு வந்தேன். இந்த பக்கம் என்னது இருக்கு எனக்கு தெரியாது. அந்த பக்கம் வாழைத்தோப்பு. அது தெரியுது. இங்க என்ன இருக்குன்னு பார்க்கல. இந்த பக்கம் வாழை வச்சு மரச்சலா வச்சிருக்காங்க. அங்கேயும் வாழைத்தோப்பு தான்மா. அப்படியா? ஆமா, சுத்துல ஃபுல்லா வாழைத்தோப்பு. அந்த பக்கம் அங்கேயும் அதுதான். இந்த பக்கம் வீடு. இந்த பக்கம் வீடா? ஆமா, இங்க ஃபுல்லா கூட்டமா இருக்கு. அப்படிதானே? அதானே? அப்படியே நாம சுத்தி பார்க்கலாம் என்று சொல்லி 7 பேர்களை நினைக்கக்கூடிய நேரத்தில் அந்த காட்டுல ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு. எப்படி? அந்த காட்டுல ஓட்ட பிள்ளையார் கோயில் இருக்கு. அந்த பிள்ளையார் கோயில்ல ஐயர் தினம் மதியம் வந்து பூஜை வைப்பாரு. ஆமா, சக்கரை பொங்கல். அது உனக்கு தானே? பிள்ளையா இருக்கா? உனக்கு இல்லையப்போ? உனக்கு உண்டு. நீ ஏற்கனவே மதியமே பாயாசம் தரலன்னு சொல்லிட்டு இருந்த. ஆமா, வந்து பார்த்துட்டு பாயாசம் இல்ல தாய், இன்னைக்கு இதுதான் இருக்கு, இதை சாப்பிடுன்னு சொன்ன. ஒருவேளை உனக்கோன்னு நினைச்சு. ஆமா, அப்போ நாம அந்த பிள்ளையார் கோயில்ல ஐயர் மதியம் வந்து பூஜை நடத்துவாரு. அப்படி பூஜை நடக்கிறது இந்த பிள்ளைங்க காதுல கேட்டாங்க. இந்த காட்டுக்குள்ள ஏதோ ஒரு மணி ஓசை கேட்கிறது. சத்தம் மட்டும் கேக்குது. அப்ப என்னன்னு பார்க்க வேணுமே என்று சொல்லு. அங்க பத்திரகாளி பிள்ளைகள் எங்க வராங்க தெரியுமா? அங்க காளி பெற்ற பிள்ளைகளோ, 7 நல்ல குழந்தைகளோ, புட்டா ஒரு கோட்டை விட்டு அந்த நல்ல காட்டாதிலே பிள்ளையார் கோயிலே பூஜையது நடக்குதையா, பூஜையதை பார்ப்பாரா, பூஜையதை பார்த்தல்லவோ 7 நல்ல குழந்தைகளோ இறகிற நேரத்திலே ஐயருமே பார்த்தாரே பாயாசம் எடுத்தல்லவோ குழந்தைக்கு தான் கொடுப்பாரா. காளியோட பிள்ளைகளோ, காளியோட பிள்ளைகளோ அங்க பாயாசத்தை அருந்துவாரா. பத்திரகாளி பிள்ளைகள் 7 பேருக்கும் ஐயர் அந்த சக்கரை பொங்கலை கொடுத்தாரு. அவர் வச்சிருக்கிறதே கொஞ்சம். ஆமா, அவருக்கு அன்னைக்கு கிடைக்கல. அப்படி 7 பேர்களுக்கும் கொடுத்த உடனே பல நாளாக 7 பிள்ளைகளும் மதியம் கரெக்டா அந்த டயத்துக்கு வந்துரும். ஆமா, தெரிஞ்சிருச்சுல, அப்ப வந்துற வேண்டியதானே. கண்டிப்பா, ஏன்னா டேஸ்ட் அதிகமா இருக்குல்ல. ஆமா, ஒரு நாளும் சாப்பிடாதது புதுசா கிடைக்கல, நல்லா இருக்கும். ஆமா, டேஸ்ட் நல்லா இருந்த உடனே 7 பேர்களும் கரெக்டா அந்த டயத்துக்கு வந்துருவாங்க. வருகிறார்கள். அங்க ஐயர் வீட்டுல ஆச்சு பார்த்தா. ஆமா, இப்ப கொஞ்ச நாளா நம்ம வீட்டுக்காரது. கொஞ்ச நாளா நம்ம வீட்டுக்காரது. உங்க வீட்டுக்காரது? ஏன் வீட்டுக்காரது இல்ல, ஐயரு. நீங்க நம்ம வீட்டுக்காரதுன்னு சொல்ல கூடாதுல்ல. அப்படி இருக்க பத்தியா, இப்படி கேட்கணும். நம்ம வீட்டுக்காரது இல்ல, அதான் உங்க வீட்டுக்காரதுன்னு சொன்னேன். அப்படியா? அங்க கதையிலமா சரி, ஐயரு பாயாசம் சட்டியை மட்டும் தான் கொண்டு வரார தவிர சக்கரை பொங்கலை காணுமே. அப்ப என்ன, யார் அங்க காட்டுல யாரும் இருக்காங்களோ? ஆமா, யாரும் இருக்காங்களா? என்ன பெண்ணா பிறந்தவளுக்கு சந்தேகம் வந்தாச்சு. ஆமா, எப்பவுமே உங்களுக்கு அது இல்லாம இருக்காது. ஆமா, அப்ப இன்னைக்கு யார் என்று பார்க்க வேணுமே என்று. ஐயா, நானும் உங்க கூட வரேன். இன்னைக்கு ஒரு நாள் நானும் வரேனே. அப்படியா? எடி, சந்தேகப்படாத. சரி, சந்தேகப்படாத. அந்த காட்டுல 7 ஆம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. சரி,
அந்த பிள்ளைங்க அது பத்திரகாளி பிள்ளைங்க ஆமா கரெக்ட் டயத்துக்கு வந்துடுறாங்க. அந்த டயத்துக்கு கரெக்டா வந்துருதா. அதனால பசியோட வர பிள்ளைக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது பத்தியா. ஆமாம்மா அதான் கொடுத்தேன் என்ற. ஆமா இல்ல உங்களை நம்ப முடியாது ஐயா. என்று உங்களோட என்னன்னு தெரியுமா? முறுக்கு சுத்தி தடியா வச்சிருப்பாங்க அதன முறுக்கு தடி. என்னது? முறுக்கு சுத்தி தடியா வச்சிருப்பாங்க அதன முறுக்கு. முறுக்கு சுத்தி தடி வச்சிருப்பாங்க. அப்படி கிடையாதுமா. அப்புறம் அதுக்கு வேற முறுக்கு தடி கிடையாது. அப்புறம் அது முறுக்கு சுத்தி வச்சிருக்கிறது சரி இது வராம இருக்கட்டும் வலை போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. அதுதான் முறுக்கு தடியோன்னு நினைச்சேன். அப்படி கிடையாது. அப்புறம் அதாவது வனமரத்துல சரி ஒரு கம்பை கொண்டு வச்சிருப்பாங்க. அப்படியா? அப்படி பார்த்தது கிடையாது. நம்ம சாயண்டுக்கார அம்மாவுக்கு தெரியுமாண்டி கேப்போம். கேளுங்க கேளுங்க பாப்போம். தெரியாதுக்கா. தெரியாதா? அது என்னமா வச்சல தெரியாதுன்னுட்ட. பார்த்தது இல்ல. பார்த்தது இல்லையா? பார்த்தது இல்ல. என்னத்த? ஐயோ பனை மரத்தையே பார்த்தது கிடையாதான். பனைமரத்தை பார்த்தது இல்லையா? ஆமா. அப்ப பனங்காட்டுக்குள்ள கொண்டு விட்டுற வேண்டியதுதான். எனக்கு தெரியல பனைமரம்னா எதுனே தெரியாதுன்னு நினைக்கிறேன். தென்னை மரம் எது பனைமரம் எதுன்னு தெரியாம இருக்கா? ஆமா. அப்ப இருந்தாலும் இருக்கும். சரி ஐயா கட்டக்கறத உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? அப்ப முறுக்கு தடி எப்படியா இருக்கும்? தெரியுன்னு சொன்னீங்களா சொல்லுங்க. உங்க இப்படிதான் இருக்கும். தெரியுதா? அவரு டீ போட்டு வச்சிருக்காரு. டீ போட்டு வச்சிருக்காரா? அந்த சைஸ்ல தான் இருக்கும். அப்படியா? ஆமா அவர் வித்தியாசமா இருக்கிறதுன்னு அவருக்கு தெரிஞ்சது சொல்லுதாரு. சரி சரி. அப்படி என் தாயாவட்ட பத்திரகாளி அம்பிகை அம்பிகை அப்ப முறுக்கு தடி வேணுமே என்று சொல்லு. சொல்லு. அப்படி முறுக்கு தடி என்ன எடுத்து கொடுத்தா தெரியுமா? அவ அம்பிகைய காளி அம்மா திரிசூலத்தை எடுப்பாளா திரிசூலத்தை எடுத்தல்லவோ முறுக்கு தடியா மாத்தி அல்லோ மகனிடத்தில் கொடுப்பாளா பிள்ளைகளும் வாங்குவாரா குழந்தைகளும் வாங்கி அல்லோ இன்னும் என்ன கொடுத்தாளா பனமரம் ஏற வேணும் பனமரம் ஏற வேணும் பதினேரோ இறக்க வேண்டும் திரிசூலத்தை எடுத்தாள். அப்படி திரிசூலத்தை எடுத்து முறுக்குத்தடியாக மாற்றி கொடுத்தாள். ஏன்னா திரிசூலம் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? திரிசூலமானது 3 கவராக இருக்கிறது. அப்படிதானே? இந்த 3 கவர் தான் முறுக்குத்தடி தடியாக உள்ளது. ஆமா. தன் தலையில் இருக்கக்கூடிய கிரீடத்தை எடுத்தார். கிரீடத்தை எடுத்து அருவாவட்டியாக மாற்றுகின்றார். கப்பரை எடுத்தார். திருநாறு கப்பரை. அப்படி திருநாறு கப்பரையை எடுத்து சுண்ணாம்பு வெட்டியாக மாற்றி கொடுத்தார். அப்படி கொடுக்கக்கூடிய நேரத்திலே தன் தலையிலே அணிந்திருக்கக்கூடிய கொண்ட பூவை எடுத்தார். அந்த கொண்ட ஊசியை எடுத்து அப்படி கலக்கு மட்டையாக மாத்தி கொடுத்தாள். அப்படி கொடுக்கும் போது நம் பிள்ளைங்க கேக்குறாங்க, அம்மா இதை மட்டும் போதுமா இன்னும் வேணுமா என்ற. எப்பா இன்னும் நிறைய பொருள் தேவைப்படுதப்பா. ஆமா, அதாவது பால சீப வேணுமே ஆனால் அருவா வேணும். அப்ப மந்திரவாளை கையில கொடுத்தால் பாலை அருவாக. சரி, கடிப்பு வேணும் இல்ல, குழந்தைகளும் வருவாரா வனவாரம் உயர வேண்டும் என்று சொல்லி வாரே குழந்தைகளும் வந்தல்லவா பனைமாரம் உயரியல்ல பாளையது செவியல்ல கலையம்மாது கட்டு வர கலையம்மாது கட்டி அல்ல 17 இறக்கு வாரா 17 இறக்கி அல்ல இறக்கி அம்மா வேடம் கொண்டு வாரா கொண்டு
அன்றைக்கு அம்மாவிடம் கொண்டு வராரே அப்படி பதநீர் இறக்கி காளியிடத்திலே கொண்டு வருகின்றார். வருகிறார். அப்படி காளியிடத்திலே கொடுக்கும் போது தாயாகப்பட்டவள் சொல்ற, என்னம்மா சொல்கிறார்? இந்த பதநீரை நீங்க அருந்துங்க, அருந்துங்க, வயிறார சாப்பிடுங்க, சரி, நோய் நொடிங்கிறது கிடையாது, கிடையாது கிடையாது. அப்படி என்று இந்த தாயாகப்பட்டவள் சொல்லக்கூடிய நேரத்தில் பார்த்தாள் காளியம்மா. என்னம்மா? சரி, நம்ம பிள்ளைங்களுக்கு மருந்து சேகரித்து கொடுக்கணும், கொடுக்க வேண்டும் அல்லவா? பனைமரம் உசந்த மரம், பிள்ளைங்க கைகால் தவறி கீழே விழுந்துட்டா பிள்ளைங்களுக்கு ஏதாவது சேதம் வந்துடக்கூடாது என்று என் தாயாகப்பட்ட காளியம்மா மருந்து சேகரித்து உங்க பிள்ளைங்க வளர்ந்து வந்துட்டோம், ஆனா நாங்க ஏதாட்டும் ஒரு வேலை தேடி போறோம்மா, தொழில் பார்த்து போறோம், ஏதாட்டும் ஒரு தொழில் பார்க்கணும் இல்ல, ஆமா, கை தொழில் தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பா, ஆமா, அதனால அங்க வேலை தேடி வர்றோம்மா. சரி, அப்படி என்று சொல்லி ஏழைவர்கள்லாம் வேலை தேடி வரக்கூடிய நேரத்துல 7 பேர்களும் எங்க வராங்க தெரியுமா? எங்கம்மா வருகிறார்கள்? மதுரை மாநகருக்கு வருகின்றார். அப்படி மதுரை மாநகருக்கு வரக்கூடிய நேரத்துல அந்த மதுரை மாநகரத்துல யார் ஆண்டு வருகிறாரையானா அங்க பாண்டிய மன்னன் ஆண்டு வருகின்றார். அப்படி பாண்டிய மன்னன் இடத்திலே வந்து பத்திரகாளி பிள்ளைகள் 7 பேர்கள்லாம் எப்படி வேலை கேக்குறாங்க தெரியுமா? அங்க பாண்டிய வேலையதை கேட்பாரா, வேலையதை கேட்கும் போது பாண்டிய மன்னன் எதை கேட்பார், என்ன வேலை தெரியும் என்று 7 பேரிடம் கேட்பாரா. அப்பொழுது பாலகரும் பாண்டியனிடம் சொல்லுவாரா, எந்த வேலை கொடுத்தாலும் நாங்களும் பார்ப்போம் ஐயா, அப்படி பாண்டியன் மன்னிடத்திலே வந்து அங்கே ஐயா எங்களுக்கு ஏதாட்ட ஒரு வேலை போட்டு கொடுங்க ஐயா அப்படின்ட்டு கேக்குறாங்க பத்திரகாளி பிள்ளைங்க. சரி, அப்போ ஐயா உங்களுக்கு என்ன வேலை தெரியும்? உங்களுக்கு என்ன வேலை தெரியும் சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ப வேலை தரலாம். சின்ன பிள்ளைங்களா இருக்கீங்களா, நீங்க என்ன வேலை பார்க்க போறீங்க? ஆமா, என்ன வேலை பார்க்க போறீங்க? உங்களுக்கு என்ன வேலை தெரியும் சொல்லுங்க, அதுக்கு தகுந்த வேலையை போட்டு கொடுக்கறேன்னு என்ற. அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே இந்த அரும்பெரும் சபையிலே ஆஷார பந்தலிலே 5000 பேர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தெய்வ சபையிலே நமக்கு சன்மானம் கிடைக்க வேண்டும் என்று பாசத்தோடு நேசத்தோடு பவுன் ரூபாய் 50 லட்சமாக சன்மானம் கொடுத்த செல்வ சீமான் பூமான் யார் என்று கேட்டார். நம்ம அருமை அண்ணாச்சி ராமச்சந்திரன் என்று சொல்லக்கூடிய அண்ணார் அவர்கள், அவர்களுடைய துணைவியார் கவிதா என்று சொல்லக்கூடிய அருமை அக்கா அவர்களும், அவர்களுடைய குழந்தைகள் யார் என்று சொன்னார் சுரேஷ்குமார் அண்ணார் அவர்களும், மாலதி என்று சொல்லக்கூடிய அருமை அக்கா அவர்களும் பாசத்தோடு நமக்கு சன்மானம் கொடுத்ததினால் அன்னாருடைய குடும்ப உலகத்திலும் வெளிவழி வம்சமெல்லாம் வாழையடி வாழையாக எப்படி வாழ வேணும் தெரியுமா? கம்பிக்கர வேஷ்டி கட்டி காதவழி சென்றாரானா, காதவழி சென்றாரானா, கடவுள் தான் வராரென்று கண்டசனங்கை தொழுவார், கண்டசனங்கை தொழுவார், வரரென்று
அன்னாருடைய குடும்பம் என்னென்றைக்கும் வாழையடி வாழையாக மனைவி மக்களோடு மருமக்கமாறு செல்வத்தோடு பேரன் பேத்தியோடு எந்தாய் பத்ரகாளி அம்பிகை அருள் பெற்று வாழ்க வளர்க என்று வாழ்த்திக் கொள்கிறோம். அப்படியே எனக்கு வேலை போட்டு கொடுங்கள் என்று சொல்ல பார்த்தான் பாண்டிய மன்னர். சரி, இவங்களுக்கு ஏத்த வேலையை கொடுக்கலாம். இவங்களுக்கு ஏத்தபடி கொடுத்தாதானே நல்லா செய்வாங்க. நல்ல வேலை பாக்குறாங்களான்னு முதல்ல பாக்கணும்ல. வேலை தெரியாம முதல்ல பெரிய வேலையை கொடுக்க கூடாது. கண்டிப்பா. அப்படி என்று சொல்லி அங்க 1000 ஏக்கர்ல வாழை இருக்கு. அந்த வாழைத்தோப்பு காவலுக்கு அனுப்ப வேண்டும். அப்படி என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அங்க வாழைத்தோப்பு காவலாக நல்ல வாழர்களோ காவலுக்கு வருவாரா, காவலுக்கு வர நேரோ காவல் காத்து வருவாரே வாழத்தோப்பு தன்னதிலே காவல் காத்து வர நேரோ பருவத்துக்கு வர நேரோ வாழக்கோல வெட்ட வேண்டும் உண்மையுள்ள காவலாளே வாழத்தாறு வெட்டி அல்லோ வாழத்தாறு வெட்டி அல்லோ வழியதுவா சுமத்துவாரா அப்படியே வாழைத்தோப்பு காவல் காத்து வரக்கூடிய நாளையில வாழை பருவத்துக்கு இருக்கு. அதாவது வாழைத்தாறு வெட்டக்கூடிய பருவத்துல இருக்கு. ஆமா. அப்போ இவங்களுக்கு முன்னாடி காவல் பார்த்து வந்தாங்க பாத்தீங்களா? அவங்க நினைக்கிறாங்க இவங்க 7 பேரும் எந்த ஒரு குறையும் இல்லாம வேலை பாக்குறாங்க. இவங்க நல்லவங்க பேர் எடுத்துட்டு போயிருவாங்க. ஆனா கெட்ட பேர் நம்ம தான் வாங்கண்டி இருக்கும். ஆமா. அப்ப இவங்க மேல பழி சுமத்த வேணுமே என்று சொல்லி வாழைத்தாரை களவு செய்து விட்டு பத்திரகாளி பிள்ளைங்க மேலே பழி சுமத்துறாங்க. அப்படியே மன்னனிடத்துல வந்து சொல்றாங்க, ஐயா நம்ம வாழைத்தோப்புல இந்த வாழையெல்லாம் பத்திரகாளி பிள்ளைங்க கலாண்டு போயிட்டாங்க. ஆமா. அப்படின்னு சொன்ன உடனே மன்னன் என்னன்னு விசாரிக்கல. ஆமா, என்னன்னு கேட்கல. சொல்லுவாங்கிற நம்பிக்கையோடு 7 பேரையும் அழைத்து வா, சிறைசாலையில பிடிச்சு அடை என்ற. அப்படி சொன்ன உடனே 7 பேரையும் அழைத்து வந்து சிறைசாலையிலேயே அடைத்த. அப்படி மன்னன் அடைக்கக்கூடிய நேரத்தில் பிள்ளைங்கள் பத்திரகாளி பிள்ளைகள் இருக்கதை அறிந்தால் என் தாயாகப்பட்ட பத்திரகாளி அம்பிகை ஆகா ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்று சொல்லி என் தாய் காளியம்மா எங்க வராதறியுமா? அப்ப ஒட்டமும் பெருநடையா ஓடி வாரா பத்ரகாளி மதுரை நகர் வருவாளா பாண்டியனின் இடமாதில அரண்மனையில் வந்தல்லவோ பத்ரகாளி கேட்டாளே பாண்டிய மன்னன் இடமாதில எந்தனோட குழந்தைகளை சிறைசாலை அடைத்ததென்ன விவரம் அது தெரிய வேணும் தெரிய பத்ரகாளி கேப்பாளா என் பிள்ளைகள் என்ன தவறு செய்தார்கள் என்று சிறைச்சாலையில் அடைத்திருக்கிறார். அப்படியா?
உன் பிள்ளைங்க 7 பேர்களும் சரி வாழைத்தோப்புல இருக்கிற வாழைத்தார திருடி ஆமா திருடி சாப்பிட்டு இருக்காங்க. அத நீ பாத்தியா? என்ன திருடி சாப்பிட்டாங்களா? ஆமா சாப்பிடுறதுக்கு தானே வச்சிருக்கு, சாப்பிடுறதுக்கு தானே வச்சிருக்கு. அது மரத்துல இருக்கிறத சாப்பிட கூடாதுல்ல. ஓ அப்படியா? திருடி வித்து சாப்பிட்டு இருக்காங்க. என்ன வித்து சாப்பிட்டு இருக்காங்களா? ஆமா என் பிள்ளைங்களா? ஆமா உன்னுடைய பிள்ளைங்க தான். என் பிள்ளைங்க. ஏ மண்ணா, என் பிள்ளைகள் களவு செய்தது உன் கண்ணால பாத்தியா? நீ பாத்தியா? உன் கண்ணால பாத்தியாப்பா? இல்ல நான் பார்க்கல. இல்ல நான் பார்க்கல. அப்ப அடுத்தவங்க சொல்றத கேட்கலாமா? கேட்கலாமா? நீ கெட்டிக்காரனா இருந்தால் போய் பார்த்திருக்கணும்பா. ஆமா சரி, என் பிள்ளைங்க திருடினாங்கன்னு சொல்லி திருட்டு பழிய சுமத்தி இருக்கல. ஆமா இப்ப என்னோடு வா, சரி உன் வாழைத்தப்பு போய் பார்க்கலாம். ஆமா அப்படி என்று சொல்லி இந்த ஆயாவட்ட பத்திரகாளி அம்பிகை அந்த பாண்டிய மன்னனை அழைத்து கொண்டு வர்ற. அப்படியே வாழைத்தப்புல வரக்கூடிய நேரத்தில் வாழைத்தப்புல வந்து வாழை பாக்குறாங்க. பார்க்கும் போது பத்திரகாளி இரவையாலே எந்த எந்த வாழை எல்லாம் கொலை வெட்டி இருக்கோ அந்த இடத்துல மறுகுலை இருக்கிறது. அப்ப நான் சொல்றதாயே, எப்பா என் பிள்ளைங்க களவு செய்துன்னு சொன்னீங்க, அப்ப இங்க வாழைத்தாரு இருக்கு, இது யாருப்பா? எப்படி வந்ததப்பா? என் பிள்ளைங்க மேலே நீ குற்றம் சுமத்துற. அப்ப நான் தாயாகப்பட்டவள் சொல்றா, என்னைக்கு யாரு சொன்னாங்க என்று கேட்காதப்பா, முதல்ல கண்ணால் பார்த்த பெண்ணாலே ஒருவர் மேலே பழி சுமத்த வேண்டும், அதுக்கு முன்னால பழி சொல்லாதப்பா. அப்படி என்று சொன்ன உடனே பாண்டிய மன்னன் சொல்றான், தாயே பத்திரகாளி அம்மா, உன்னுடைய பிள்ளைகள் நல்லவர்கள் தான். அதுதான் வாழைக்கு 2 கொலை வர கண்ட வள்ளல் பரம்பரை சான்றோர் மக்கள். ஆமா, அது யாரு கொடுத்த பட்டம்? பாண்டிய மன்னன் கொடுத்த பட்டம். அவன் நமக்கு கொடுத்த பட்டம். அப்படி என் தாயாகப்பட்ட பத்திரகாளி அம்பிகை, எப்பா இனிமே நீங்க இங்கெல்லாம் இருக்கண்டா, வேண்டாம். அதாவது திருட்டு பழி வந்தாச்சுனாலே அந்த இடத்துல இருக்க கூடாது. கண்டிப்பா இதை விட்டு வேற வேலைக்கு போகுங்கப்பா என்றார். அப்போ அப்படி 7 பேர்களை எங்க வராங்க தெரியுமா? அங்க வடமதுரை தன்னதிலே வேலை தேடி வராரே, வேலை தேடி வர நேரம் அந்த நல்ல இடமாதிலே யாரு அங்கே ஆண்டு வாரா, வாராகிற மன்னனுமே வாராகிற நாண்டு வாரா, ஆண்டு வர நாளையிலே மதுரை நகர் அன்னதிலே காற்றாற்று வெள்ளாமதே கரை போரண்டு பருகுதையா, மதுரை நகரை அழைக்குதையா, மதுரை நகர் அழைக்கும் போது, மதுரை நகர் அழையும் போது மன்னனுமே கட்டளையிட்டா, காற்றாற்று வெள்ளமானது கரை புரண்டு மதுரை நகரத்தை அழித்து வருகிறது. ஆமா, அப்படி அழித்து வரக்கூடிய நேரத்துல அங்க மன்னனாகப்பட்டவன் வாராக்கிறான் பார்த்தா. என்னமா செய்தா? அப்போ கரையை அடைக்க வேணும் அல்லவா? கரையை அடைக்க வேணுமே, ஆனால் வீட்டுக்கு ஒரு ஆளு வேலை பார்க்க வரணும். வந்தே ஆகணும். ஆமா, அப்படிட்டு கட்டளை இட்டா. சரி, அப்ப வீட்டுக்கு ஒரு ஆளு வராங்க. ஆமாம்மா. எதுக்கு? மண் சுமக்கக்கு வராங்க. ஆமா, சீக்கிரம் அடைச்சாதனமா வெள்ள ஊருக்குள்ள வராது. ஆமா ஆமா. அப்படி வீட்டுக்கு ஒரு ஆளு வரக்கூடிய நேரத்திலே என் தாய் பத்திரகாளி பெற்ற பிள்ளைங்க நாங்க வரமாட்டோம் என்றார். ஆமா, எப்படி வர மாட்டோம் என்றார். ஆமா, குரு குரு என்றாலும் கூட தொட மாட்டோம், குட்டம் மண் சுமக்க மாட்டோம், நாங்க பத்திரகாளி பிள்ளைகள் என்று சொல்லி வரமாட்டேன் என்றார். அப்படியே வரமாட்டேன் என்று சொல்லும் போது நாங்க மன்னன் கட்டளை இடுகின்றான். வரமாட்டேன் ஒருத்தன் சொல்லுவானா? மன்னன் சொல்லுக்கு மறுப்பு சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்கா? இந்த பூமியில ஒரு ஆள் இருக்குதா? அப்படியானால் அவன் தலையை வெட்டி எறி என்றான்.
எப்படி தலையை வெட்டி எறி என்றார். அப்போ அங்க மன்னனுடைய வார்த்தை காதிலே கேட்டு காவலாளிகள் என்னமா செய்தார்? பத்திரகாளி பிள்ளைகள் மூத்தவன் தலையே எடுத்தார். அப்படி மூத்தவன் தலையை வெட்டக்கூடிய நேரத்தில் அந்த தலையானது உருண்டு விழுந்து சொல்கிறது, இத்தலைக்கு எத்தலை போனாலும் வைத்தலையாகாது. நாங்க பத்திரகாளி பிள்ளைகள் குறு என்றாலும் கூட தொட மாட்டோம், குட்டமான சமக்க மாட்டோம் அப்படி என்றார். இரண்டாவது உள்ளவன் தலையும் வெட்டி எறிந்தார். இரண்டாவது உள்ளவன் தலையும் அதே வார்த்தை சொன்னது. பார்த்தான் மன்னர், ஆகா இவங்க எதுக்குமே அசர மாட்டாங்க போல இருக்கிறது. அப்படி என்று நினைக்கக்கூடிய நேரத்தில் எந்தாயாவட்ட பத்திரகாளி அம்பிகை, ஆகா பிள்ளைக்கு தவறு வந்து விட்டது என்று சொல்லி அண்ணனிடத்தில் நம்ம என்ன பதில் சொல்ல முடியும் என்று வாரார். அப்படி வந்த பிள்ளையை பார்க்கக்கூடிய நேரத்தில் பிள்ளைகள் 2 பேர்கள் மாண்டிருக்கின்றார். அப்படி மாண்ட நேரத்தில் அண்ணனிடத்துல பிள்ளைகளை ஒப்படைக்கணுமே, எப்படி நம்ம ஒப்படைக்க முடியும்? அண்ணன் வந்து கேட்ட மூத்தவனை எங்கன்னு கேட்ட நம்ம என்ன பதில் சொல்லலாம்? அப்படி என்று என் தாய் காளியம்மா பார்க்கும் போது இதை யார் பார்த்தால் தெரியுமா? அங்காச்சுதான் தான் பெருமாளும் வந்தல்லவோ குழந்தைகளை பார்ப்பாரே, அவரு தங்கையிடம் கேப்பாரா, அம்மா அம்மா காளி அம்மா உந்தன்னுடைய இடமாதிலே என்னுடைய குழந்தைகளை வளர்த்தனையும் கொடுக்க வேணும் என்று சொல்லி தந்தேரே, இந்த நல்ல இடமாதிலே இந்த நுடமைந்தர்களோ மாண்டரே கொணரத்தே மாண்டரே கொணரத்தே மாயவரோ எது செய்யலாம் அச்சுதன் கோபாலக்கண்ணன் காளியம்மா உங்ககிட்ட வந்து நான் என்ன சொன்னேன்? என் பிள்ளைங்களை பத்திரமா காத்து கொடுக்கணும்னு தானே சொன்னேன். என்னோட 7 பிள்ளைங்களே பத்திரமா காத்து தரணும் தானே சொன்னேன். அப்படிதானே சொல்லி கொடுத்தேன். என் 2 பிள்ளைங்களும் ஆண்டு இருக்காங்களம்மா, என்னம்மா நடந்தது என்று கேட்டார். அண்ணா எனக்கு எதுவும் தெரியாது அண்ணா, பிள்ளைங்க வேலை தேடி வந்தாங்க, சரி வேலை தானே பாக்கட்டும்னு சொல்லி அனுப்பி வைத்தேன். வந்த இடத்துல என்ன நடந்தது தெரியலையே என்றார். அப்போ அங்கே நாராயணமூர்த்தியாகப்பட்டவர் அங்கே தங்க இடத்துல சொல்றாரு, இது யாருடைய வேலை என்ற பார்மா என்ற என் தாய் பத்திரகாளி அம்பிகை மன்னனை அழைத்தார். ஏ மன்னா, என்ன தவறு செய்தார்கள் என்று சொல்லி என் பிள்ளைகள் தலையை எடுத்தாய் என்றார். என் பாலர்கள் என்ன தவறு செய்தார்கள் என்று சொல்லு என்றார். அப்ப மன்னன் சொல்றார், என்னம்மா சொல்கிறார்? அம்மா இந்த மதுரை மாநகரே அழிந்து கொண்டிருக்கிறது, அதனால் வீட்டுக்கு ஒரு ஆளு வந்து மண் சுமக்கணும் என்று அழைத்தோ. ஊர் மக்கள்லாம் வந்திருக்கிறாங்க, இவங்க 7 பேர் தான் மாண்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால கோவத்துக்கும் கொண்டு ஒருவன் எடுத்தமானா மற்றவங்க பயந்து வருவாங்கன்னு நினைச்சோம். ஆனா யாருமே பயப்படுற மாதிரி இல்லை என்றார். 2 பேரையும் எடுத்து ஒருத்தரும் பயப்படலாம். ஆமா. அப்ப என் தாயாவட்ட காளியம்மா என்ன இவங்க 2 பேர்களுக்கும் உயிர் கொடுக்க வேண்டும் என்றார். அப்ப நாராயணமூர்த்தியாகப்பட்டவர் அந்த 2 குழந்தைகளுக்கும் எப்படிவே உயிர் கொடுத்தாரே. ஆனா அங்க ஆயனந்த பெருமாளோ 2 நல்ல பாலர்களே உயிராதவும் கொடுப்பாரா, நாராயணன் வந்தல்லவோ நல்ல ஜீவன் கொடுப்பாரா, நல்ல ஜீவன் கொடுத்தல்லவோ உயிர் வச்சு வருவாரே. எழுந்து வரும் நேரத்திலே அம்மை அவள் கேப்பாளா, அண்ணா அண்ணா
கோபாலா இரண்டு நல்ல குழந்தைகளும் வேறாதுவும் கொடுக்க வேணும் என்று சொல்லு நேரத்திலே என்று சொல்லு நேரத்திலே என் பெருமாள் பெயர் கொடுத்தா அப்படி இரண்டு வாளர்களுக்கும் அச்சுதன் பெருமாள் வந்து நல்ல ஜீவன் கொடுத்தார். அப்படி நாராயண மூர்த்தி வந்து நல்ல ஜீவன் கொடுத்து இரண்டு குழந்தைகளுக்கு உயிர் கொடுத்தார். அப்படி உயிர் கொடுக்கக்கூடிய நேரத்தில் என் தாய் காளியம்மா கேட்கிறார். அம்மா என்ன கேட்கிறா தெரியுமா? அண்ணா எத்தனை இருந்தாலும் மூத்தவர்கள் இரண்டு பேர்களும் மாண்டு அடுத்து ஒரு பிறவியாக வந்திருக்கிறாங்க. அப்படியானாலும் இவர்களுக்கு இளையவர்களாகத்தானே வர முடியும். வர முடியாது என்ற அப்பதான் என் பெருமாள் சொல்றாரு. பத்திரகாளி இவங்க 5 பேருக்கு மூத்தவர்களாக இவர்கள் தான் இருப்பாங்க. ஆனா மூத்தவர்கள் என்று சொன்னால் அதாவது நாராயண மூர்த்தி வந்து நல்ல ஜீவன் கொடுத்ததினால் இவருக்கு நாட்சிவன் என்ற பெயர் கொடுத்தார். எப்படி? ஆமா, அதான் இவங்க 5 பேருக்கும் முன்னோடும் பிள்ளையாக எப்படி கல்யாணம் முதல் அருமாதி வரைக்கும் இந்த சான்றோர் குலத்து மக்களுக்கு அவங்க தான் முன்னாடி நிக்கணும். முத பிள்ளை யாரு? அதுதான் நாட்சிவன் என்றும் பெயர் கொடுத்து அங்க அச்சுதன் கோபால கண்ணனாகப்பட்டவர் பாண்டியன் என்று சொல்லக்கூடிய அந்த வாண்டிய பட்டத்தை என் தாய் பத்திரகாளி பிடங்குகிறார். ஏ மன்னா, இனி உனக்கு பாண்டியன் பட்டம் கிடையாதப்பா. கிடையாது. பாண்டியன் பட்டம் யாருக்கு? என்னுடைய பிள்ளைகளுக்கு என்று சொல்லி பாண்டிய வட்டத்தை விடங்கி கொடுத்தார். அந்த பாண்டிய மன்னனாகப்பட்டவன் கருட்டு பட்டயத்தால் சான்றோர் குலத்து மக்கள் நாடார் என்று சொல்லி கருக்கு பட்டயம் கொடுத்தார். அப்படி என் தாய் காளியம்மா மீதம் இருக்கக்கூடிய 5 மக்களும் அண்ணனிடத்திலே ஒப்படைத்தார். அப்ப நாராயண மூர்த்தியாக விட்டவர் 5 பிள்ளைகளையும் 5 பேரும் ஒவ்வொரு நாடாக ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு தொழில் பார்த்து அமருங்கள் என்றார். அப்படி 5 பேர்களும் ஒவ்வொரு நாடாக வர்றாங்க. அப்படி வந்து செட்டியார் வீட்டிலே வேலை செய்து செட்டியார் வீட்டிலே செட்டியார் மகளை திருமணம் முடித்து அங்கே ஒருவர் அமர்ந்தார். நாடார் குலத்திலே பெண்ணெடுத்து அங்கே ஒருவர் அமர்ந்தார். இப்படி கிளைகளை விரைத்து கொடுக்கும் போது என்ன விதமாக கிளை விரைத்து கொடுத்தார் தெரியுமா? எப்படி அம்மா? நாடார் என்றும் நாடை ஆழ்வார் என்றும் மேல் நட்டாத்தி என்று அப்படியே பெயர் கொடுத்து அச்சுதன் கோபால கண்ணனாகப்பட்டவர் 5 பாலர்களையும் ஒவ்வொரு நாட்டிலும் சென்று வாழ்ந்து வர வேண்டும் என்ற வரங்களை கொடுக்கக்கூடிய நேரத்தில் அங்கு 7 பேர் தான் தாய் கொடுத்தது. அந்த 7 பேருக்கு 5 பிள்ளைகள் தங்கி இன்னைக்கு உலகம் உள்ள மலையிலிருந்து கடல் வரைக்கும் சென்றோமானால் நாடார் குலத்து மக்கள் என்று சொன்னார் எங்க போனாலும் கண்டுபிடிச்சிடலாம். ஆமா, அன்னைக்கு இருந்த அந்த 5 பேரு தான் இன்னைக்கு இத்தனை பேரை பெருவிருக்கோம். ஆமா, அப்படி என் தாய் காளியம்மா அண்ணன் இடத்திலே அண்ணா கோபால கண்ணா பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு இடத்துக்கு அனுப்பி வச்சாச்சு. நான் இருக்க இடம் உன் பக்கத்திலே இருக்க வேண்டும் என்றார். அப்பதான் என் பெருமாள் சொல்றாரு, என் பக்கத்திலே இருக்கணும் என்று நினைத்தால் அண்ணனுக்கு எதை கொடுக்கறாங்களோ அதை வாங்கி சாப்பிடணும், வேற எதுவும் கேட்க கூடாது என்றார். அப்ப சரி என்று சம்மதித்து அங்க அச்சுதன் தான் கோபால தன்னுடைய பக்கத்தில தங்கையரை தான் அழைத்து வளர்புறம்
எனக்கு நல்ல முன்னாலே முன்னாலே இருந்தல்லவோ காவல் காத்து இருக்க வேணும் அண்ணனுக்கு பக்கத்தில அருமை தங்கை அமர வேணும் பக்கத்தில அப்படி அச்சுதன் பெருமாள் அந்த அரிகரி கோவிந்தனாகப்பட்டவர் தங்கையை அழைத்து தன்னுடைய பக்கத்துல அவர் எந்த இடத்துல இருக்காரோ எங்கெங்கெல்லாம் அவர் இருக்காரோமா மனசுக்கு தோணுத இடத்துல எல்லாம் இருக்கிறார் அவர் நினைச்ச இடத்துல எல்லாம் போய் உட்காருவாரு அதாவது அவர் ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒவ்வொரு வந்து அவதரித்தவர் அவர் பேரே மாய கண்ணன் ஆமா அப்ப அவரை சொல்லவா வேணும் 10 அவதாரம் எடுத்தவர் அப்பேர்வட்ட பச்சம்மாள் என் பெருமாளாகப்பட்டவர் தான் இருக்கும் இடத்துல தங்கச்சி பக்கத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறா தங்கச்சி ஆசைப்பட்டுட்டா ஆமா அப்போ அண்ணன் பக்கத்துல அண்ணனுக்கு முன்னால வலது புறத்துல வலது பக்கமாக எனக்கு முன்னாலே அமர வேண்டும் என்று சொன்ன உடனே காளியம்மா சரின்னு சம்மதித்தார் அப்படி சம்மதித்து வரங்களை வாங்கி அவ அண்ணனோட பக்கத்திலே காளியம்மா இருக்க வேணும் என்று சொல்லு நேரத்திலே அண்ணா அண்ணா கோபாலா உந்தன்னோட குழந்தைகளை வளர்த்து நானும் தந்ததாலே பத்திரமாகார்த்ததாலே உந்தன்னோட பக்கத்திலே காளியாக இருப்பேன் அண்ணா காளியம்மா சொல்லுவாளா காளியம்மா சொல்லுவாளா என் பெருமாள் எது சொல்வா காளியம்மா என் பிள்ளைகளை நீ வளர்த்த காரணத்தினால் நீ பத்திரமா காத்ததினால் உனக்கு பத்திரகாளி என்று பெயர் கொடுத்தார் அப்படி பெயர் கொடுத்த நேரத்தில் என் தாயாகப்பட்ட பத்திரகாளி அம்பிகை அவ அண்ணன் பக்கத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றாளே